சிரித்த முகத்தோடு வந்து கைத்தட்டி வராரு இல்லையா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது அழகா பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. 5 ஆண்டுகள் செழித்திருக்கிறோம். ஆனால் நம்ம ஊழியக்காரர் என்ன செய்திருக்கிறாங்க, அழகா பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு யாரெல்லாம் கை கொடுத்தாங்களோ, இதற்கு யாரெல்லாம் உதவி செய்தாங்களோ அத்தனை பேரே ஏசப்பா என்ன செய்வார், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ மனிதர்கள் திறப்பில் நின்றார்கள். தேவ மனிதர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். தேவ அங்கே கிரியை செய்தார். அதுபோல நீங்களும் உங்களை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு நீங்கள் விடுதலையோடு கடந்து செல்லணும். நேற்று இரவுல நாகர்கோயிலே நாங்கள் ஒரு ஆராதனையை நடத்தி அந்த ஆராதனையில நான் சொன்ன வாக்குத்தத்தம், நீங்க நன்மைகளை அனுபவிப்பீங்க. ஆனா எபிரேய சரித்திரத்தை எடுத்து அநேக துன்பங்களை அனுபவித்திருக்கிறீங்க. அப்போஸ்தலர்கள் காவலை அனுபவித்தார்கள், ஜெயிலை அனுபவித்தார்கள், உபத்திரவங்களை அனுபவித்தார்கள். ஆமென். ஆனால் அவர்களெல்லாம் ஆண்டவர் நினைத்தால் அவர்கள் நினைத்தோம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னபோது அந்த ஆராதனையிலே கடந்து வந்தவர்கள் எல்லாம் அழுது ஜெபம் பண்ணினார்கள், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினார்கள். அதுல ஒரு சகோதரி ஸ்தோத்திரம், தகப்பனை கொலை செய்த ஒரு சகோதரி அந்த ஆராதனைக்கு கடந்து வந்தார்கள். அவர்கள் உடைக்கப்பட்டார்கள். ஏன் தகப்பனை கொலை செய்தார்கள் என்றால், தன்னுடைய குழந்தை பிறந்து 2-3 நாளிலே குழந்தையை பெற்றெடுத்த சகோதரனுடைய அப்பா மந்திரவாதியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த பிள்ளையை வச்சு மந்திரவாதம் செய்வதற்காக, பிள்ளைக்கு ஒரு ஆபத்தும் வராது என்று சொல்லி அந்த மந்திரவாதி பிள்ளைய 2-3 நாளையில மந்திரவாதம் செய்து பிள்ளையை கொலை செய்து விட்டார்கள். தன்னுடைய அக்காவும் தன்னுடைய சகோதரியும் சேர்ந்து தன்னுடைய தகப்பனாரை கோபத்தில் அடித்ததில் அவர் மரித்து போனாங்க. சில ஆண்டுகள் ஜெயிலில் இருந்து அந்த ஆராதனைக்கு கடந்து வந்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஏசப்பா பிள்ளையாய் மாற்றப்பட்டார்கள். இன்னைக்கு அவர்களுடைய அந்த செப்பம், அந்த வாக்குத்தத்தங்கள் ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டார்கள். நேற்று இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டு என் உள்ளம் திறக்கப்பட்டது என்று சொன்னார்கள். இந்த பலிபீடத்துல நாங்க வெத்து வார்த்தை சொல்லுகிறது இல்லை, ஏனோ தானே என்று சொல்லுகிறதே இல்ல. 1 வார காலமா ஆண்டவரே எங்க ஊழியக்காரர் சபை நாள் வைத்திருக்கிறாங்க. அப்பதான் நான் 2009வது வருஷம் நாங்க சபை நாள் முதல் முறை நடத்தினோம். அதையெல்லாம் அப்படி திரும்பி பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கழிந்த மாதம் வரும்போது எல்லாம் அழகா திறந்து இருந்தது. இந்த மாதம் வரும்போது என்ன செய்திருக்கிறீங்க, அழகா அடைத்து அழகான மைக் செட்டு எல்லாமே புதுசாக இருக்கிறது. அழகான புது ஆடைகள் எல்லாம் கொடுத்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை அளவெல்லாம் ஆசைக்க போகிறார். எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, முழு இதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, முழு இதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, சிரித்த முகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. உங்களுடன் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் மீட்பரின் ஊழியங்கள் சார்பில் உங்களை வாழ்த்தவும் உங்களை ஆசீர்வதிப்போம். மீண்டும் உங்களுக்காக நாங்கள் செபிப்போம் என்று ஆண்டவருக்கு முன்பாக கூறிக்கொள்கிறோம். யோபு 5வது அதிகாரம் 24வது வசனம். இந்த ஆண்டு விழாவில் நிறைவில் என் தேவாதி தேவன் தருகிற வாக்குத்தத்தம். யோபு 5வது அதிகாரம் 24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூட படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து எடுங்க. 638வது பக்கம். எல்லாரும் வாய் திறந்து படிப்போமா? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டோம். கழிந்த வெள்ளிக்கிழமை நாங்க ஒரு ஊழியர் மீட்டிங் வைத்திருந்தோம். அருமையான பாஸ்டர் எல்லாரும் கடந்து வந்திருந்தாங்க. எங்க பாஸ்டர் 1/2 மணிக்குள் பேசிட்டு கடைசியில அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணாங்க. அதுல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாங்க 20 கிராமங்கள்ல சில ஆண்டுகளாய் செல்ல முடியல, ஆனா அந்த பாரத்தை என்னை விட்டு மாற்ற முடியா. கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று சொன்ன போது என் உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. ஒரு பெரிய பாரம் என்னை விட்டு மாறினது. அதுபோல இந்த சபை நாள் ஆண்டு விழாவுக்கு என்ன வார்த்தை சொல்லி செபிக்கணும்னு கேட்ட போது ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம், அவன் இந்த கூடாரத்தை விசாரிக்கும் போது, இந்த ஊழியக்காரரை விசாரிக்கும் போது
இந்த ஊழியக்காரியை விசாரிக்கும் போது, இவங்க பிள்ளைகளை விசாரிக்கும் போது, இவங்களுக்கு வலதுகரம் கொடுக்கிறவர்களை விசாரிக்கும் போது, இவர்களுக்கு இடதுகரம் கொடுக்கிறவர்களை விசாரிக்கும் போது, இவர்கள் முன்பாகவும் இவர்களுக்கு பின்பாகவும் பக்க பலமாய் நிற்கிறவர்களை விசாரிக்கும் போது ஆமை குறைவை காண மாட்டீங்க. ஆமை சத்தமாக சொல்லுங்க. பாருங்க, உங்க கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீங்க. இன்னைக்கு அநேக கூடாரத்திலே சமாதானம் இல்லை. இன்னைக்கு அநேக கூடாரத்திலே பிசாசு ஆளுகை செய்கிறது. இன்னைக்கு அநேக கூடாரத்திலே சண்டைகள், இன்னைக்கு அநேக கூடாரத்திலே சமாதான கேடுகள், இன்னைக்கு அநேக கூடாரத்திலே ஐயா பெரிய வீடு இருக்கு ஐயா, நாங்க பெரிய செல்வங்கள் இருக்கு ஐயா சொல்றாங்க, எங்களுக்கு சமாதானம் இல்லையா, நாங்க செத்துடலான்னு நினைக்கிறோம். இல்ல, இந்த வீடை விட்டு வாடகை வீட்டுக்கு போகலாம் என்று நினைக்கிறோம். ஏடி விசாரித்தா ஒண்ணு இல்லை, ஒரு பிரச்சனையுமே. ஏடி விசாரித்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. அல்லேலூயா, அவன் ஸ்தோத்திரம். பாருங்க, ஏடி விசாரித்து அவங்க சொல்ற காரியத்தை பார்த்தா ஏதாவது நோய் இருக்கும், இல்ல ஏதாவது மந்திரவாதி இருப்பாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். பார்த்தா ஒன்றுமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவனை சரியாய் அறியல. தேவனை அறிந்தவர்களாக நாங்கள் உங்களை பார்த்து சொல்கிறோம், உங்க கூடாரம் விசாரிக்கப்படும் போது நீங்க குறைவை காண மாட்டீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, பாஸ்டர் உங்க கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டோம். கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லுங்க, ஐயா உங்க கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டோம். அல்லேலூயா. நீங்க சொல்றத பார்த்தா குறைவு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றத பார்த்தா இருக்கு. கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லுங்க, உங்க கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டோம். ஆமா, 1000 குறைவுகள். பிள்ளைகளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவேன், பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அடுத்தால மனைவி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவேன், மனைவி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அடுத்தால அடுத்த பிள்ளைகளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம். இப்படி நாங்க சண்டை அடிச்சுட்டு இருந்த அந்த மினி பஸ்ஸை போல ஆஸ்பத்திரிக்கு எங்க வீடுமாக என்ன செய்தோம், பல ஆயிரங்களை அள்ளி போட்டோம். எங்களுக்கு சமாதானம் இல்லை, அந்த ரட்சிப்பு இல்லை, ஆண்டவரை அறியல, உண்மை தெய்வத்தை அறியல. அவன் ஸ்தோத்திரம். எப்படி ஆயிலும் அவன் பேக்ரவுண்டோடி போய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஏதாவது கொஞ்சம் சாராயம் குடித்து ஏதாவது ஒரு அவன் சினிமா சீரியலை பார்த்து சமாதானம் கிடைக்குமா என்று நாங்கள் அலைந்து எங்க நாட்களை வேஸ்ட் ஆக்கணும். ஆனா ஒரு நாள் இயேசு எங்களை தேடி வந்தா, இன்னைக்கு எங்க கூடாரத்துல அவன் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நாங்க போய் ஜெபிக்கிற கூடாரத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்த குழிகளிலே இன்று முதல் இந்த கூடாரத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஒருவேளை எங்க பிள்ளைகள் வாலிப வயதுகளை கடந்து வருகிறார்கள், வாலிப வயது வரும்போது எங்க பிள்ளைகள் கீழ்ப்படிவார்களா? அவன் வாலிப வயது வரும்போது எங்க பிள்ளைகள் அர்ப்பணிப்பார்களா? இன்னைக்கு கை தட்டுவது போல கை தட்டுவாங்களா? இன்னைக்கு முழங்கால இருந்து அவன் கரங்குகிறது போல கரங்குவார்களா என்று அவிசுவாசம் இல்லாம விசுவாசத்தோடு சொல்லுங்க. அத்திமரம் பலன் கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் எங்க கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். எங்க கூடாரத்துக்கு சொந்தக்காரர் இயேசு. சொல்லுங்க, எங்க கூடாரத்தின் சொந்தக்காரர் இயேசு, எங்க வீட்டுக்கு தலைவர் இயேசு. யோபு சொல்லுகிறார், 1000 பிரச்சனை, இன்னும் 1001 பிரச்சனை வருவதற்கு நோய்கள் ரெடியா இருக்கும் போது யோபு சொல்லுகிறார், பாருங்க, என்னுடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது சமாதானத்தோடு இருக்க காண்டு, உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணமா. அல்லேலூயா. நான் எப்படியாவது பாஸ்டர் ஏதாவது பாஸ்டர் குறைவுகளை பார்த்து பாஸ்டர் திட்டணி பார்த்தாங்க எல்லாம் சூப்பரா அழகா பண்ணி இருக்கிறாங்க. அல்லேலூயா. வரிக்கு செய்யாவை பார்த்து அவன் ஏதாவது கொஞ்சம் குறை சொல்லலாம்னா அதை விட அழகாக பண்ணி இருக்காங்க. அல்லேலூயா. வரிக்கு சமா வீட்டம்மாவை பார்த்தா ஏதாவது குறை சொல்லலாம்னா அவன் இன்னைக்கு பாஸ்டர் குறை சொல்ல விட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். சிரிச்சுட்டு இருக்கிறவங்கள குறை சொல்ல முடியுமா? அவன் பிள்ளைய கொஞ்சம் குறை சொல்லலாம்னு பார்த்தா பிள்ளை அதை விட சிரிச்சுட்டே இருக்கிறான். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க. எல்லாரும் கை தட்டி சொல்லுவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, ஒன்று கூட சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க,
மகிழ்ச்சிக்காக பாடுங்க. உங்களை வந்து கூட சந்தோஷப்படுத்துறதுக்காக பாடுங்க. ஒன்று கூட கைதட்டி பாடுவோமா? சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் ஆமென். வேகமா சந்தோஷமா எப்பொழுதும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாய் எப்பொழுதும் ஆயிருங்க. சந்தோஷமாய் ஆமென். சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ எல்லா நெருக்கத்தின் உங்க கண்ணீரின் வாழ்க்கையிலோ நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க. உங்களை காண்கின்ற தேவன் உங்களோடு இருப்பதால் சந்தோஷமா உங்களோட நம்மை காண்கின்ற பரலோகமே எங்களை காண்பதாக ஆமென். உங்களோட நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் மாயிருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சந்தோஷமா எப்பொழுதும் விசுவாச ஓட்டத்திலோ விசுவாச ஓட்டத்திலோ உங்க குடும்ப வாழ்க்கையிலோ உங்க விசுவாச ஓட்டத்திலோ உங்க குடும்ப வாழ்க்கையிலோ நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க. நம்மை வழி நடத்தும் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமாய் எப்பொழுதும் உங்க சவுண்ட் கேட்கட்டும். சந்தோஷமா எப்பொழுதும் துன்பங்கள் வந்தாலோ ஆமென் வந்தாலோ பல துன்பங்கள் வந்தாலோ பல நஷ்டங்கள் நமக்கு கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமா இருக்க. என்னதான் இருந்தாலோ நீங்க சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலோ நீங்க சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். சந்தோஷமா இருங்க. நம்மை அழைத்த கைவிடவே மாட்டார். சந்தோஷமா ஆமென். கையை தட்டி உற்சாகமோட வெளியே சொல்லுவோமா? என்னை துக்கப்படுத்தும்படியா எங்க சபைக்கு எதிராக 100 போலீஸ் கிட்ட போட்டாங்க. எங்களை துக்கப்படுத்தும்படியா எத்தனை போலீஸ் போட்டாங்க? 100 போலீஸுக்கு மேல போட்டாங்க. இது அக்கினியில முளைச்ச பயிர். ஒரு நாராயண வடிவுக்கு மகனை ரட்சித்த ஆண்டவர் கைவிடுவாரா? என்னை அழைத்த தேவன் கைவிடுவாரா? சொல்லலாம் மிரட்டி பார்த்தாங்க. என் கிராமத்துல காலை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அவன் ஸ்தோத்திரம். சரி, உன் கிராமத்துல காலை வைக்க மாட்டேன். ஆண்டவர் பைக்ல சுத்தி வர உதவி செய்யலாம். அல்லேலூயா. கிராமத்துல என்ன செய்யக்கூடாது? காலை வைக்க கூடாது. அப்ப நான் ஆண்டவரை கேட்டேன், ஏசப்பா ஏதாவது வீட்டுக்குள்ள போனா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அவங்க வீட்டுக்குள்ளே பைக்க கொண்டு போயிரு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப உங்க கூடாரத்தை விசாரிக்கும் போது இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணணும். உங்க இதயத்தின் ஆழத்துல இதை எழுதணும். என் கூடாரத்தை விசாரிக்கும் போது, எங்க ஹஸ்பண்ட விசாரிக்கும் போது
எங்க பிள்ளையை விசாரிக்கும் போது, எங்க கண்மணியை விசாரிக்கும் போது என்ன செய்யக்கூடாது? சாத்தான் குறைவை காணக்கூடாது. அல்லேலூயா. சத்ரு என்ன செய்யக்கூடாது? உங்க கூடாரத்தை விசாரிக்கும் போது நோய்கள் குறைவை காணக்கூடாது. நோய் யாருக்குள்ள போய் இருக்கலாம் என்று சுத்தி வருகிறது. பிசாசு யாருக்குள்ள போய் இருக்கலாம் என்று சுத்தி வருகிறது. சாராயம் யாருக்குள்ள போய் இருக்கலாம் என்று சுற்றி வருகிறது. நம்மளை விசாரிக்கும் போது உங்களை என்னை தொடாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளே குறைவை காண மாட்டார். உங்க கூடாரம் சமாதானமாய் இருக்க காண்பீங்க. உங்க கூடாரத்தை விசாரிக்கும் போது, உங்க வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீங்க. உங்க கூடாரத்தை வாதை அணுகாது. உங்க கூடாரத்தை பொல்லாப்பு அணுகாது. இந்த கூடாரத்தின் மூலம் அநேகர் ஜெயம் எடுப்பாங்க. இந்த ஜெப வீட்டின் மூலம் அநேகர் ஜெயம் எடுப்பாங்க. அல்லேலூயா. அதை யோபு 29:4 படிப்போமா? சீக்கிரம் 29:4. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் என்னங்க? தேவனுடைய நம்ம வீட்டு தலைவருடைய ரகசிய செயல் அல்ல, தலைவியுடைய ரகசிய செயல் அல்ல, நம்ம பாஸ்வுடைய ரகசிய செயல் அல்ல. யோபுவுக்கு நண்பன் சொல்லுகிறான், உம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது, உம்முடைய கூடாரத்தை திட்ட வந்தாங்க. யோபுக்கு நண்பர்கள் எல்லாம் திட்டிட்டு இருக்கிறாங்க. அவன் பிரச்சனை ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. யோபுவை நீ ஏதாவது பாவம் செய்திருப்பார், அதனாலதான் அந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. அவன் கடைசியில யோபுக்கு நண்பன் சொல்லுகிறான், உங்களுடைய கூடாரம் சமாதானமாக இருக்க காண்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்க காண்பீங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பிள்ளைகள் வாழ போகிற வீட்டுல நல்லா இருப்பாங்க. இந்த 29வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. படிங்க, 4 படிங்க. தேவனுடைய ரகசிய செயல். ஐயா, பாஸ்டர் ஐயா, இந்த ரகசிய செயல் தான் நோய்களை மாற்றும். நம்ம பாஸ்டர் ஜெபிக்கும் போது, என் அன்பு ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது, தேவனுடைய ரகசிய செயல் உங்களுக்குள்ள இருக்கும் போது, எங்க ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கும் போது, இந்த ரகசியம் உங்க பிரச்சனையை உடை தெரியும், உங்க போராட்டத்தை உடை தெரியும். உங்க பிள்ளைகள் எந்த கொம்பனா இருந்தாலும் இந்த ஜெப வீட்டுல கீழ்ப்படிந்துதான் ஆகணும். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்துதான் ஆகணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ரகசிய செயல். எங்களுக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம், உங்களை போல நாம எங்களுக்கு அழகு இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு ஞானமாய் பிரசங்கம் பண்ண தெரியாம இருக்கலாம். நாம பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், என் தேவாதி தேவனுடைய சர்வ வல்லமை உள்ள அவன் தேவனுடைய ரகசிய செயல் வருகை செய்ய அவருடைய கூடாரத்துல உண்டு. அவன் ஜிஜு பாஸ்னுடைய கூடாரத்துல உண்டு. இங்க வந்திருக்கிற என் அன்பு தாய்மாருடைய கூடத்துல என் தேவனுடைய ரகசிய செயல் உண்டு. சத்துரு வெட்கப்பட்டு போவார், சத்துரு வாய்க்காக போவார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு அருமையான தெய்வ மனிதனை சாட்சி சொன்னாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் என் பிரச்சனை தீர்வதற்கு ஒரே ஒரு பரிகாரம், கொஞ்சம் குடிச்சிருவேன், கொஞ்சம் குடிச்சிருவேன், என் பிரச்சனைக்கு உடனே குடிச்சிருவேன். 2-3 நாள் சண்டையா இருக்கும், அதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன். இப்படியே நான் பொருத்தனை பண்ணி 5 வருஷம் ஆனது. அவன் நேற்று ஒரு ஊழியக்காரி தான் அந்த ஆராதனையை நடத்துறாங்க. அவன் இது என்னுடைய அக்கா தான். இந்த அக்கா மூலம் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். இப்ப பிரச்சனை வந்தா நான் உபவாசம் போடுகிறேன். முந்தி பிரச்சனை வந்தா அவன் ஸ்தோத்திரம் கொஞ்சம் சாராயம் குடிப்பேன். அவன் 3 நாள் 4 நாள் குடும்பத்துல அவன் சமாதானம் இருக்காது, பிரச்சனை குறையாது. இப்ப பிரச்சனை வந்தா நான் உபவாசம் போடுகிறேன். இப்ப பிரச்சனை வந்தா நாங்க ஜெபிக்கிறோம். இப்ப பிரச்சனை வந்தா நாங்க ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்கிறோம். ஏன் தெரியுமா? என் தேவனுடைய ரகசிய செயல் அந்த கூடாரத்துக்குள்ள வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அவன் ஸ்தோத்திரம். அவன் தேவனுடைய ரகசிய செயல் உங்க கூடாரத்துக்குள்ள வர முடியாது. அவன் நான் உங்க முன்பாக மன்றாடுகிறேன். இன்னைக்கு அநேக பேரை மனுஷனாக மாற்றுகிறது இந்த தேவனுடைய ரகசியம் தான். இன்னைக்கு அநேக பேரை ரட்சிக்கிறது இந்த தேவனுடைய ரகசியம் தான். இன்னைக்கு கீழ்ப்படியாதவர்களை கீழ்ப்படிய பண்ணுகிறது இந்த தேவனுடைய ரகசியம் தான். இந்த தேவனுடைய ரகசியத்தை நீங்க வாங்க வந்திருக்கிறீங்க. நீங்க வீடுகளுக்கு போகும்போது இந்த தேவனுடைய ரகசிய செயல் உங்க வீட்டுக்குள்ள காண்பீங்க. தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்தில் இருந்தது என்று யோபு சொல்லுகிறார். யோபு அடுத்த வசனம் சொல்லுகிறார், அவர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது. அவர் தீபம் என் தலைமையில பிரகாசித்தது. அவர் அருளிய வெளிச்சத்தினால கடந்து போயிட்டு பிரச்சனையை தாண்டி போயிட்டோம்.
இந்த சபை நாளுக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறான், நோய்களை தாண்டி போயிட்டு. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையை தாண்டி போயிட்டு, போராட்டத்தை தாண்டி போயிட்டு. யூதாசால 30 வெள்ளிக்காசை தாண்டி போக முடியல, விழுந்து போனாங்க. அவன் யோசிப்பு என்ன செய்யறாங்க, தன் வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கிறாங்க, ஆசை இச்சைகளை அள்ளி விதைக்கிறாங்க. யோசிப்பு தாண்டி போயிட்டான். அவர் தேவன் தலைமையில இருக்கும்போது, என் தேவனுடைய ரகசிய செயல் உங்க தலைமையில இருக்கும்போது நீங்க தாண்டி போவோம். யாரும் நீதிமான் கிடையாது, யாரும் நல்லவன் கிடையாது. தேவன் தவிர வேற யாருமே நல்லவன் கிடையவே கிடையாது. ஆனா நம்ம தாண்டி போகிறோம். ஒரு சக்தி நம்மளை ஆட்கொள்ள போகிறது, ஒரு வல்லமை நம்மளை ஆட்கொள்ள போகிறது. அதுதான் தேவனுடைய ரகசியம். இது எப்படி வரும்னு தெரியாது. எப்படி பச்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் என்று யாருக்கும் தெரியாது. எப்படி லாசர் உயிரோடு எழும்பினார் என்று தெரியாது. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரியாது. அவன் இந்த ஜிஜு ஐயா இந்த தேசத்துக்கு எப்படி வந்தாருன்னு தெரியாது. இது தேவனுடைய ரகசியம். நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியாது. நான் எப்படி இந்த கிராமத்துக்கு வந்தேன்னு தெரியாது. இந்த ஐயா எப்படி இந்த கிராமத்துக்கு வந்தாங்கன்னு தெரியாது. ஆமென், அல்லேலூயா. வரிக்கு செய்ய சொல்லலாம், அந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்த ஆளுன்னு சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய ரகசிய செயல் உங்க கூடாரத்துல இருக்கும்போது உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். எந்த சக்தி உங்களை ஒன்று தொட முடியாது. அவன் பெரிய சக்தி தான் இந்த தேவனுடைய ரகசியம். இந்த தேவனுடைய ரகசியத்தை நீங்க காண வேண்டும். இந்த தேவனுடைய ரகசியத்தை நீங்க உணர வேண்டும். இந்த தேவனுடைய ரகசியத்தை நீங்க ருசிக்கும் போதுதான் அவன் தேவன் உங்களை என்ன செய்வார், கைவிடவே அவனுடைய கூடாரம். யாக்கோபுடைய கூடாரத்தை பாருங்க. அவன் ஆதியாகமம் 32:10 படிங்கம்மா. ஆதியாகமம் 32:10. எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரமான அல்ல. ஒரு நாள் நான் எப்படி கடந்து சென்றேன், கோலும் கையுமாய் கடந்து சென்றேன். இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்தார். அல்லேலூயா. இப்ப 2 பரிவாரங்களை ஆண்டவர் என்ன செய்தார், எனக்கு ஒரு நாளை என்ன செய்தேன், இந்த யோர்தானை தாண்டி போகும்போது, இந்த கிராமத்தை நாங்க தாண்டி செல்லும் போது நாங்க என்ன செய்யலாம் பாருங்க. அவன் ஸ்தோத்திரம். அவன் கோலும் கையுமாக வெறுமையாக நாங்க கடந்து செல்வோம். ஒரு முறை இந்த திக்கனங்கோட்டுக்கு முந்தின ஸ்டாப்ல என்னுடைய டிம்போ பெட்ரோல் இல்லாம நின்று விட்டது. என்னுடைய டிம்போ வந்து சேர வேண்டியது மாத்திர விலையில. அவன் ஒரு தேவ மனுஷனுக்கு நாங்க செங்கல் கொண்டு வந்தோம். அந்த பகுதியில என்னுடைய டிம்போ பெட்ரோல் இல்லாம நின்று போய்விட்டது. ஒரு முறை என்னுடைய டிம்போ வில்லுபுரி பாலத்துக்கு கீழே விபத்துக்குள்ளாகி 2 பேர் மரித்து போனார்கள். இன்னொருவருக்கு கால் முறிந்து போய்விட்டது. இன்னொருவருக்கு கை முறிந்து போய்விட்டது. 4 பேர் சின்ன பின்னமாக தூக்கி வீசப்பட்டார்கள். 2 பேர் உயிர் போய்விட்டது. 2 பேர் உயிருக்கு ஆபத்தாகி கொண்டிருந்தார்கள். எங்க வாழ்க்கையை பார்த்தா வெறுமை, போன இடமெல்லாம் நஷ்டம், போன இடமெல்லாம் இழப்பு. நான் யாருக்குமே கீழ்ப்படிய மாட்டேன், யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஒரு மிருகத்தை விட மோசமாக கடந்து சென்று ஒரு நாள் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். என் தேவை என்னை ரட்சித்தார், என் தேவை என்னை விசாரித்தார். நான் இந்த மாவட்டத்திலே நான் கடந்து செல்லும் போது அவன் ஒரு ஏழைக்கு மகனாக இருந்தாலும் எங்கே கடந்து சென்றாலும் வெறுமை வெறுமை வெறுமை, குறைவு. அவன் சைக்கிள் ஒரு இடத்துக்கு கொண்டு போனா சைக்கிள் அங்க போட்டுட்டு வருவேன், சைக்கிள் டயர் வடி தீர்ந்து விடும். அல்ல பைக் ஒரு இடத்துக்கு கொண்டு போனா அவன் பைக்க ஒரு இடத்துல போட வேண்டிய சூழ்நிலை வரும். பைக்கு மிஸ்டேக் ஆகிவிடும். அதை சரி செய்வதற்கு காசு கிடையாது. அவன் வெறுமையாக இந்த மாவட்டத்தில் அழுத நாட்கள் உண்டு. கண்ணீரோடு இந்த தேசங்களில் தூக்கப்பட்ட நாட்கள் உண்டு. அவன் பசியில எவ்வளவு நாட்கள் நாங்கள் இரத்த கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு. அதே போலதான் இந்த யாக்கோபு என்ற தேவ மனிதனும் ஒரு நாள் இந்த யோர்தானை கடந்து செல்லும் போது, ஒரு நாள் எருசலேம் பட்டணத்தில் அவன் இந்த தேவ மனிதன் கடந்து செல்லும் போது வெறுமையாக கடந்து சென்றாங்க, குறைவோடி கடந்து சென்றாங்க. நாட்கள் வந்து வந்தது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரனா என் தேவன் மாற்றினார். என் தேவன் மாற்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் தேவனுடைய ரகசிய செயல் அன்று யாக்கோபுடைய கூடாரத்தில் கடந்து வந்தது. அந்த தேவனுடைய ரகசிய செயல் உங்க கூடாரத்தில் கடந்து வரப்போகிறது. என் தேவனுடைய ரகசியம், என் தேவனுடைய வல்லமை பேதுருவை தொட்டபோது பேதுரு சொல்லுகிறார், நான் பாவி, அவர் நல்ல செல்வங்க, ஆனா அவருக்கு வீட்டுக்குள்ளே ஒரு குறைவு இருந்தது. அந்த கூடாரத்துக்குள்ள ஒரு குறைவு இருந்தது. பரிசுத்தமாகிய யோசேப்பு அந்த கூடாரத்திலே கடந்து சென்றார். நீதிமானாகிய யோசேப்பு அந்த கூடார
கூடாரத்திலே கடந்து சென்றார். அமை ரகசியமாக தேவ வல்லமை அந்த கூடாரத்திலே கடந்து சென்றது. நாம் பலிபீடத்தில் இருந்து ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நீங்க அத்தனை பேர் ஐயா, நீங்க அழைத்திருக்கிற அத்தனை பேரும் என் தேவனுடைய ரகசியமாக பார்க்கிறேன். ஆமை சொல்லுங்க ஐயா. உங்களை சாத்தான் விட முடியாது. நீங்க எல்லாம் தேவனுடைய ரகசியம். இந்த தேவனுடைய ரகசியத்தை கண்டவுடனே பேதுரு சொல்லுகிறார், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடுவான். தேவனுடைய ரகசியத்தை கண்டதான் பாவங்களை அறிக்கையிடுவார்கள். பாவங்களை அறிக்கையிடுகிறவர்கள் வாழ்வடைவார்கள். பாவங்களை அறிக்கையிடாமல் அவை இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு சொன்னார், பேதுரியா சொன்னார், நான் பாவியான மனுஷன். இப்ப ஆண்டவர் கேட்டாரு, நீ பாவம் செய்திருக்க பிரதர், வாங்க, நீங்க பாவம் செய்திருக்கிறீங்க, நீங்க பொய் சொல்லி இருக்கிறீங்க. அப்படி இயேசு சொன்னாரா? நோ, இயேசு சொல்லவே இல்லை. இயேசு உங்களை ரகசியம் அப்படி பட்ட பகல் போல பேதுருவை காட்டுகிறது. இயேசு முந்தைக்கு முன்பாக, தேவன் முந்தைக்கு முன்பாக பேதுரு முந்தி விட்டார். நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், தேவன் முந்துவதற்கு முன்பாக நீங்க முந்தினா நம்ம முதுகு பிரியாது, நம்ம சரீரங்கள் காயப்படாது. நாம் முந்த 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 ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பா. நாம் கேட்க கேட்க கை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோமா, ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பா. அந்த தேவனுடைய ரகசியம் வெளிப்பட்ட போது பேதுரு சொல்லுகிறான்னா, பாவியான மனுஷன். அந்த பேதுருக்கு கூடாரத்தில் போய் ஆண்டவர் என்ன செய்தாரு? மாமியை தூக்கி விட்டார். இன்னைக்கு உங்களை தூக்கி விட போகிறார். இன்னைக்கு என்ன செய்ய போகிறாரு? உங்களை அடுத்த ஸ்டெப்புக்குள்ள வருவதற்கு என்ன செய்ய போகிறாரு? தூக்கி விட போகிறார். முதலாவது வசனம் சொல்லுங்க, உங்க கூடாரம் விசாரிக்கும் போது சமாதானத்தோடு இருக்க காண்பீங்க. உங்க வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீங்க. இரண்டாவது வசனம் சொல்லுங்க, தேவனுடைய ரகசிய செயல் யோபுவுக்கு கூடாரத்தில் இருந்தது. யோபு முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீங்க எல்லாம் நல்லா இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ரகசியம் உங்களுக்குள்ள வரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ரகசிய செயல் அநேகருக்குள்ள வருவதற்கு காரணம் என்ன? ஒரு காரியத்தை சொல்லட்டா, ஒரு ஊழியக்காரன் அப்போஸ்தலனாகிய பவுல் கற்ப வேதனைப்பட்டார். நீங்க கை தட்டாம இருக்கலாம், நீங்க அல்லேலூயா சொல்லாம இருக்கலாம், நீங்க டீசெண்டா உங்களுக்கு காட்டலாம். நாங்க பாத்தீங்களா, வேர்த்து கொட்டுகிறது, வேர்த்து கொட்டுகிறது. நாங்க கற்ப வேதனைப்படுகிறோம். ஊழியக்காரர்கள் கற்ப வேதனைப்பட்டார்கள். ஒரு மைல் நடக்க சொன்னா என்ன செய்? 2 மைல் நட. ஒரு விசுவாசி ஒரு உபவாச கூட்டம் நடத்த சொன்னா என்ன செய்யணும்? 2 உபவாச கூட்டம் நடத்து. ஒரு நாள் ஜெபமான கூட்டம் 2 நாள் போ. நாங்க கற்ப வேதனைப்படுகிறோம். என் தேவனுடைய ரகசிய செயல் உங்க கூடாரத்துக்குள்ளே வந்தா நல்லா இருக்குமே அப்படி என்று சொல்லி நாங்க ஜெபித்த நாட்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக உண்டு. ஸ்தோத்திரம். ஒரு முறை அருமையான வரிசையா சொல்றாங்க, என்னுடைய இடம் அங்க ஒண்ணு இருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள். நான் ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி சொன்னேன். கை கட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ மனிதர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். இன்னைக்கு உங்களுக்காக என் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் எங்களுக்கு சொல்வதற்கு யாருமே இல்லை. யாராவது அப்படி சொல்ல வந்தாக்கி அதை சொல்லவும் விட மாட்டார்கள். அவர்களை அடித்து விரட்டி விடுவோம். நாங்க என்ன நினைப்போம் தெரியுமா? இவங்க மதம் மாற்ற வராங்க. நாங்க என்ன நினைப்போம்? சொல்லுங்க, ரிட்டர்ன் பேசுங்க. நாங்க மதம் மாற்ற வருகிறேன் என்று சொல்லி எங்க ஊருக்குள்ளே யாரையும் கால வைக்கவே விட மாட்டோம். இன்னைக்கு அந்த கிராமத்துல 20 பேருக்கு மேலாக ஸ்தோத்திரம் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது. அந்த கிராமத்துல ஒரு ஜெப வீடு கட்டுவதற்கு என் தேவன் ஒரு வாசலை திறப்பார்ச்சிக்கிறோம். அல்லேலூயா. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இவ்வளவு துன்பத்தை அனுபவித்தார்கள், பாடுகளை அனுபவித்தார்கள். யோபு அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அப்ப யோபு கூடாரத்துல ஒரு ரகசிய செயல் வந்தது. அதுதான் ஆண்டவர் சீசர்களை சுற்றி அமர வைத்து விட்டு லூக்கா 8வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார். படிங்க. அதற்காக தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் ஒரு விஷயம் பார்த்து பார்க்காதவர்களாயும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். காது உள்ளவன் கேட்க கடவுள். காது உள்ளவன் எங்களுக்கு நல்ல காதை தந்திருக்கிறேன். நாங்க அந்த காதுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் அந்த காதுக்கு, இந்த காது எப்போது இயேசுவுக்கு சத்தத்தை கேட்டுட்டே இருக்கேன். ஒண்ணு சொல்றேன், இந்த பைபிள் உங்க கையில என் கையில கிடைப்பதற்கு ஸ்தோத்திரம். வெளிநாட்டுக்காரர் 35 வருஷங்கள்
கடல் மணல்ல இந்த கையை வச்சு எழுதி எழுதி இந்த கை வலி வந்து ரத்தம் வந்து அடுத்த வரல வச்சு எழுதி எழுதி தமிழ் படிச்சு அவருக்கு 5 வருடம் தேஞ்சு 35 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த முழு பைபிளும் அவன் தமிழ்ல நம்ம கையில கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. அவர் வெளிநாட்டில இருந்து கடந்து வருவதற்கு, அவர் வெளிநாட்டில இருந்து தூத்துக்குடிக்கு கடந்து வருவதற்கு அவர் 200 சில நாள் பிரயாணம் பண்ணி இருக்கிறார். எத்தனை நாள் பிரயாணம் பண்ணி இருக்கிறாரு? நம்ம இங்க இருந்து நாகர்கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி போதும் போதும்னு ஆகிவிடும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாம் சற்று வித்தியாசமாய் மாறிவிட்டார்கள். இன்னைக்கு கொஞ்சம் அவன் தியாகம் இல்லாத விசுவாசிகளாய் மாறி போய்விட்டார்கள். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? பேப்பர்ல எழுதி கொடுத்தா போதும், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் பெரிய ஒரு திருப்தி. ஆனா இயேசு அப்படி ஊழியம் செய்யல. இயேசு ஊழியம் செய்த நாட்களே பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை என் தேவன் சொல்லி கொடுக்கிறார். ஏமா பரலோகத்துக்கு போவதற்கு இதுதான் வழி, பரலோகத்துக்கு போவதற்கு இதுதான் வழி, இதுதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். உங்க கூடாரத்தை விசாரிப்பார் தேவன். உங்க கூடாரம் கைவிடப்படக்கூடாது. இங்க பாருங்க, உங்க கூடாரம் கைவிடப்படக்கூடாது, உங்க கூடாரம் வெட்கப்படக்கூடாது. இங்க பாருங்க, சேர பார்க்காருங்க, சேர போடுவாங்க. எல்லாரும் எங்களை பாருங்க. உங்க கூடாரம் விசாரிக்கும் போது அங்க பிரச்சனை இருக்க கூடாது. நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க விட்டு கொடுக்கணும். அவன் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவன் அந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் 23 படிங்க. பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளின் தகப்பன். லாசரு யாரு? தரித்திரன். நான் ஏதாவது பாவம் செய்ததனால புண்ணு வந்தா என்று பார்த்தேன். இல்ல, அவருடைய தரித்திரத்தினால புண்ணு வந்தது. சரியா சாப்பிடாம புண்ணு வந்தது. அவன் சரியாய் அவர் தூங்காம புண்ணு வந்தது. சரியாய் தூங்குவதற்கு ஒரு இடம் இல்லை, சரியா சாப்பாடு கொடுப்பதற்கு ஒரு நபர் இல்லை. அவன் இந்த மனிதன் தரித்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனுடைய அவன் சரீரத்தில் இருந்த புண்ணுகளை நாய் வந்து நக்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அல்லேலூயா, நாய் வந்து நக்கினது. இப்ப இந்த மனுஷன் எங்க இருக்கிறான்? பரலோகத்துல. அவன் ஆபிரகாமுடைய மடியில இருக்குகிறான். ராஜா வீட்டு பிள்ளையை போல இருக்குகிறார். அல்லேலூயா. பரலோகத்துல பசி கிடையவே கிடையாது. அங்க சூரியனுடைய வெளிச்சம் தேவையில்லை, அங்க சந்திரனுடைய வெளிச்சம் தேவையில்லை, அங்க தேவாலயம் அவன் இல்லை, அங்க ஆட்டுக்குட்டியானவரே தேவாலயம். கை கட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அங்க ஆட்டுக்குட்டியானவரே போதகராக இருப்பார். இந்த சபைக்கு போதகர் இயேசு கிறிஸ்து தான். நம்ம சபைக்கு தலைமை போதகர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. படிங்க, அடுத்த படிங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று ஐஸ்வர்யவான் எங்கே கிடக்கிறாரு? அக்கினி ஜுவாலையில என்ன செய்கிறாரு? தண்ணி இல்லாத தேசத்திலே இருக்குகிறார். அவன் ஸ்தோத்திரம், குளிர் இல்லாத இடத்துல இருக்குகிறார். அக்கினி ஜுவாலை, அவன் நரகம், பாதாளத்திலே அக்கினி ஜுவாலை. அங்கே தண்ணி கிடையாது, அங்கே மரணம் கிடையாது. வாழ்நாளெல்லாம் துடித்து கொண்டு இருக்க வேண்டும். பரலோகத்துல லாசரு எப்படி இருந்தாங்க? ஆபிரகாமுடைய மடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆபிரகாமுடைய மடியை என்ன செய்ய முடியாது? தாய்க்கு மடிய இந்த பிள்ளை வர்ணிக்க சொன்னா வர்ணிக்க முடியுமா? எனக்கு எங்க அம்மாவுக்கு அவன் மடி கிடைத்தா போதும், அல்ல தோல் கிடைத்தா போதும், அல்ல எங்க அம்மாவுக்கு இடுப்பு கிடைத்தா போதும், எனக்கு உலகமே வேண்டாம் என்று சொல்ல. அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுடைய மடியில இந்த லாசரு கொண்டு விட்டால் அது வர்ணிக்கவே முடியாது. அவன் நல்ல ஒரு தங்க தொட்டில் போல இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் இப்ப ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறான். அவன் வாழ்ந்த நாட்கள் அவன் கூடாரம் எப்படி இருந்தது பாருங்க. அவன் கூடாரம் எப்படி இருந்தது? அவன் கூடாரத்திலே ரகசிய செயல் இல்லை, அவன் கூடாரத்திலே பரிசுத்தம் இல்லை, அவன் கூடாரத்திலே உண்மை இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த லாசருக்கு அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, ஆனால் பரிசுத்தம் இருந்தது, உண்மை இருந்தது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். நீ நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தார். லாசரு என்ன செய்தான் பாருங்க. அவன் அன்பு தேவ மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? நீ உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் நன்மைகளை அனுபவித்தார். என் பிள்ளையாக லாசரு என்ன செய்தான் தெரியுமா? அவன் தீமைகளை அனுபவித்தான். அவன் நீ
ஐஸ்வர்யத்தை அனுபவித்தார், நீ சுகபோகத்தை அனுபவித்தார், நீ ஊர் சுத்துகிறதை அனுபவித்தார், நீ உல்லாசமாய் இருப்பதை அனுபவித்தார். அல்லேலூயா. நீ அழகு இருக்கிறதை பார்த்து ஓடினார், நீ அந்தஸ்து இருக்கிறதை பார்த்து ஓடினார், நீ முதல் தரமாக இருக்கிறதை நாடி ஓடினார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீ மேன்மை நாடி ஓடினார். ஆனா இந்த லாசரு என்ன செய்தான் தெரியுமா? கஷ்டங்களையும் பாடுகளையும் அவர் துன்பத்தை அனுபவித்தார். ஆமென். நீ நன்மைகளை அனுபவித்தார். ஆமென். இந்த தேவ மனிதன் துன்பங்களை அனுபவித்தார். இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள், அநேக மிஷனரிகள் ஆமென் துன்பத்தை அனுபவிக்கிறதுனாலே இன்னைக்கு அநேக பாவிகள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்கிறேன், இந்த ஜெப வீட்டுக்குள்ள வந்திருக்கிற உங்க கூடாரத்தை விசாரிக்கும் போது சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீங்க. சமாதான கேடுகள் உங்க கூடாரத்துக்குள்ள வருவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்க கூடாரத்துக்குள்ள சமாதான கேடுகள் வருவதே இல்லை. இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. இந்த சேனவலையில நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப துன்பங்களை அனுபவித்த இந்த தேவ மனிதன் என்ன செய்யறாங்க? அவன் பரலோகத்துல ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டார். அப்ப தேவ பிள்ளைங்க, நீங்கள் பிரச்சனை வரும்போது என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லா விதத்திலும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் சொல்ல. தூங்காதுங்க. அவன் தூங்காதுங்க. அவன் உங்க நன்மையை இழந்து போவாதுங்க. எல்லா விதத்திலையும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவன் சகிக்க வேண்டும். எல்லா விதத்திலும் என்ன செய்ய வேண்டும்? அவன் நம்ம பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நடக்கணும்னா நடக்கணும். பஸ் பஞ்சர் ஆயிட்டுனா பஸ் டிரைவர்கிட்ட போய் சண்டை போட்டு இருக்க கூடாது. நான் நடக்கைக்கு தான் பஸ் என்ன செய்திருக்கிறது? பஞ்சர் ஆகியிருக்கிறது. அப்படி ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய விதத்தில் நீங்க சிந்திக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது அவர்கள் தேவனை சார்ந்திருந்தார்கள். அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். அவர்கள் நன்மைகளை அனுபவித்தார்கள். இந்த லாசருடைய வாழ்க்கை, இந்த லாசருடைய பேக்கும் ஃப்ரெண்டும் அவன் ஆண்டவர் விசாரித்த போது அங்கே குறைவு இல்லை. இந்த லாசருக்குள்ளே ரகசிய செயல் இருந்தது. யோபு 29:4 தேவனுடைய ரகசிய செயல் யாருக்குள்ளே இருந்தது? யோபுடைய கூடாரத்திலே இருந்தது. அதனால் யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம். யோபுடைய பின்னிலைமை ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அந்த லூக்கா 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுத் தருவதற்காக தான் அவர் சிலுவையை சுமந்தார். அவர் மரித்தார், 3வது நாள் உயிர்த்தெழுந்தார், உங்களை என்னை பரலோகம் சேர்ப்பதற்காக. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? இலவசமாக தருவார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதெல்லாம் ஆண்டவர் இலவசமாக தருகிறார். அவர் இலவசமாக தருவார். அப்ப தேவனுடைய ரகசியம் உங்க கூடாரத்தில் இருக்க வேண்டும். அதே யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம் படிப்போமா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. ஒன்று கூட படிப்போமா? யோபு தன் சிறையிருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார். என்ன பாருங்க, உங்க சிறையிருப்பை இன்னைக்கு திருப்ப போகிறார். இந்த சபை நாள் ஆண்டு விழாவிலே உங்க சிறையிருப்பை என்ன செய்ய போகிறாரு? திருப்ப போகிறார். இனிமே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அளவே மாட்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, அப்படிதானே? வெளியே ஒரு வாழ்வு, உள்ள ஒரு வாழ்வு. உங்க சிறையிருப்பை ஆண்டவர் திருப்ப போகிறார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். அவன் உங்க சரீரத்தை நீங்க செக் பண்ணி பார்க்கும் போது அவன் ஒரு நோயும் காண மாட்டீங்க. யோபு தன் சிறையிருக்காக ஜெபித்த போது அவன் நம்ம இன்னைக்கு சுற்றி இருக்கிற ஒரு 100 கிராமத்தின் பேரை சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆனா உங்க சிறையிருப்பை மாற்ற போகிறான். உங்களுக்கு தெரிந்த உங்க நண்பர்கள் அறிமுகமான 100 பேருடைய பேரை சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்க சிறையிருப்பை என்ன செய்வாரு? திருப்புவார். நான் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் யோபுக்கு கொடுத்தார். வேற யாருக்கு கொடுத்தாரு? யாக்கோபுக்கு கொடுத்தார். அவன் வேற யாருக்கு கொடுத்தார் பாருங்க? ஆண்டவர் சீசர்களுக்கு கொடுத்தார். பாஸ்டர், இப்ப இருக்கிற எல்லாவற்றையும்
பார்க்கிறோம் உங்களுக்கு ஆமென் 1000 மடங்கு ஆண்டவர் திரும்ப தருவார். அல்லேலூயா. ஆமென். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். முன் இருந்ததே ரொம்ப அதிகமாக இருந்தது. போதும் போதும் என்று இருந்தது. அநேக ஏழைகளுக்கு கொடுக்க முடியா, அநேக குருடர்களை பராமரிக்க முடியா, அநேக முதியவர்களை பராமரிக்க முடியா, அநேக விதவைகளை போஷிக்கிற ஒரு தகப்பனாக யோபுவை மாற்றின ஆண்டவர் இப்போ ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறார். இந்த ஒரு காரியத்தில் நீங்க கஞ்ச பிசினியா இருக்க கூடாது. இந்த ஜெப வீட்டுல வந்து நீங்க என்ன செய்ய கூடாது சொல்லுங்கம்மா. கஞ்ச பிசினியாட்டு இருக்க கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க. ஜெப வீட்டுல வந்து நீங்க என்ன செய்ய கூடாது? கஞ்ச பிசினியாக என்ன செய்ய கூடாது? இருக்க கூடாது. நீங்க ஜெப வீட்டுக்குள்ள வந்து நீங்க தேவனுடைய சன்னிதானத்துல வந்து அவன் இரட்டிப்பாக கை தட்டுறதுலயும் நீங்க முழங்கால் போடுறதுலயும் அல்லேலூயா சொல்லுகிறதுலயும் ஒரு அல்லேலூயா வானம் மண்டலத்துள்ள அந்தகார வல்லமைகளை உடை தேடுகிறதாக இருக்க வேண்டும். அவன் உங்க அல்லேலூயா துதி ஸ்தோத்திரம் எல்லாம் தேவன் மனதுருகி அதி சீக்கிரத்திலே என்ன செய்ய வேண்டும்? இரட்டிப்பான நன்மை தரணும். அவன் உங்க ஜெபத்தை கேட்டு அதி சீக்கிரத்திலே எங்க சபையை என்ன செய்வார்? கணபதிபுரத்தில் இருக்கிற சபையை அதி சீக்கிரத்தில் ஆண்டவர் தரப்பா. ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை தருவார். உங்க கூடாரத்தை விசாரிக்கும் போது நீங்க குறைவை என்ன செய்ய மாட்டீங்க? ஒரு கை தட்டுங்கம்மா. மடியில பைக் வைக்கிறவங்க கை தட்டுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமென். அப்போ உங்களுக்கு முன் இருந்த எல்லாவற்றிலையும் நீங்க முதலாவது எவ்வளவு சிரித்தீங்களோ என்ன செய்ய போறீங்க? டபுள் மடங்கு சிரிக்க போறீங்க. அப்படித்தானே பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன செய்யுங்க? மகிழ்ச்சியாயிருங்க, சந்தோஷமாக இருங்க. படிங்கம்மா. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க. இனிமே முன்னிட்டு இருக்காதுன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க. இனிமே முன்னிட்டு இருக்காதுங்க. இனிமே முன்னிட்டு இருக்காதுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை என்ன செய்ய போகிறாரு? தர போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். உங்க கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீங்க. உங்க சுகர் நார்மலாக இருக்கும். சொல்லுங்க. உங்க பிரஷர் நார்மலாக இருக்கும். அவன் சொல்லுங்க. உங்க ஹெல்த் நார்மலாக இருக்கும். அவன் உங்க வயிறு நார்மலாக இருக்கும். உங்க சரீரம் எல்லாம் நார்மலாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப உங்களை விசாரிக்கும் போது குறைவை காணவே சொல்லுங்க. நோயை காண மாட்டோம். இந்த சபை நாள் ஆண்டு விழாவிலே சொல்லுகிறார். அடுத்த வருஷம் நான் உங்களை விசாரிப்பேன். சாட்சி சொல்லுங்கன்னு சொல்றவங்க எழுப்பும் போது எல்லாரும் சாட்சி சொல்ல எழுப்பிடுவாங்க. கை கட்டி ஒரு அலையில சொல்லுவோமா? அப்போ உங்க கூடாரத்துல என் தேவனுடைய ரகசிய செயல், அந்த ராகியனுடைய கூடாரத்துல என் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. ஆனா நகோமி கூடாரத்துல தேவனுடைய ரகசிய செயல் இல்லவே இல்ல. நான் யாரு? நான் நகோமி இல்ல. நான் மாறா. நான் நகோமி அல்லவே. நான் தேவ பிள்ளை அல்ல. தேவ என்னை கைவிட்டு விட்டார். நான் மாறா. என்னை மாறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூடத்துல தேவனுடைய ரகசிய செயல் இல்ல. அவங்க கைவிடப்பட்டு விட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் ரூத்தை கொண்டு இணைத்தா. அந்த மாறாவை பிடுங்கி இணைத்தா. அதனால ஜிஞ்சு பாஸ்டர் கொண்டு உங்க மாறாவை பிடுங்கி இணைந்து உங்க கூடாரத்துக்குள்ளே ரகசியத்தை வைக்க போகிறதா? கை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோமா? முழு வெள்ளத்தோடு கை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோமா? முழு இருதயத்தோடு கை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆர்ப்பரித்து அலையிலே சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தவான்களை விசாரித்த போது, தானியேலை விசாரித்த போது குறைவு இருந்ததா? எனக்கு ராஜபோஜனம் வேண்டும். எனக்கு ராஜபோஜனம் நான் உழைத்து சாப்பிடுவேன். என் தேவன் தருவார், நான் சாப்பிடுவேன். என் தேவன் தருவார், நான் சாப்பிடுவேன். அவன் தானியேலை விசாரித்த போது குறைவை காணவே இல்ல. பரிசுத்தவான்களை விசாரித்த போது தேவன் குறைவை காணவில்லை. அவன் சவுல் என்ற அவன் தேவ மனிதன், புதிய ஏற்பாட்டில் சவுல் என்று சொல்லப்பட்ட தேவ மனிதனை விசாரித்த போது அவருக்குள்ள ஒரு குறைவு இருந்தது. ஆண்டவர் கண்ணு தெரியாம ஆகிட்டார். குறைவு இருந்தபோது என்ன செய்தாரு? கண்ணு தெரியாம ஆகிட்டார். உடனே அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே, ஆண்டவரே நீர் யார் என்றான். உடனே இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவர் எதுக்கு போனாரு? அடிக்க போனவர், காயப்படுத்த போனவர், சபையில இருக்கிறவர்களை கொலை செய்ய போனவர், சபைகளை ஸ்தாபிக்கிறவராய் மாற்றப்பட்டார். இந்த ஜெப வீட்டுக்குள்ள கடந்து வருகிற நீங்க நம்பினாலும் நம்பாம இருந்தாலும் அநேகருடைய குறைவை மாற்ற போகிறார். அநேகரை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த போகிறார். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? முழு உள்ளத்தோடு கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சிங்கள் குட்டிகள் பட்னி கிடக்கோ ஆண்டவரை குறையில்லை. ஓ சிங்க
சிங்க குட்டிகள் இனி நம்ம ஆண்டவரை கொஞ்சம் வேகமா கை தட்டி ஆமென். ஆண்டவரை குறையில்லையே சிங்க குட்டிகள் ஆமென். குறையில்லையே ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவி பொழிகின்றார். உங்கள் ஆத்துமாவை இயேசு தேற்றுகிறார் அவர் ஆவி பொழிகின்றார். தேவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை சபையை தொடரும். உங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை சபையை தொடரும். சிங்கக்குட்டியில் பட்டி கிடக்கும் நம்ம ஆமென். முடிக்கை தட்டி சிரித்த முகத்தோடு பட்டி கிடக்கும் ஓ ஆண்டவரை எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களின் எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையில் எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். உங்கள் தலையில் எண்ணெயினால் அபிஷேகம் ஆகவே சிங்கக்குட்டி ஆமென். ஆமென். ஆண்டவரை புதுவத்தாமாவுள்ள புல்லுள்ள இடங்களிலே நம்மை மீட்கின்றார். இந்த சபைய புல்லுள்ள இடங்களிலே சபையை மீட்கின்றார். தண்ணீரண்டை நல்லதாலும் தீர்க்கின்றார். இவர் தண்ணீரண்டை உன்னை போற்றி ஆமென். தீர்க்கின்றார். சிங்கக்குட்டியே சிங்க குட்டியே
என் தேவ பிள்ளையே, யாரும் அற்பமா நினைக்காதுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து போகிறார்.